வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகள் மத்திய அரசு இடையேயான 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இதில் சுமூக தீர்வு எட்டப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடரின் போது தன்னார்வலர்கள் ஆற்றும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நிவர் புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழு இன்று சென்னை வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு நரேந்திர சிங் தோமர், திரு பியூஷ் கோயல் ஆகியோர் இன்று ஆலோசனை நடத்தினர். பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது வேளாண் சட்டங்கள் தொடர்பாகவும் விவசாயிகளின் போராட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று பிற்பகல் 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் நம்பிக்கை தெரிவித்தார். இன்று புதுதில்லியில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், விவசாயிகளுடன் திறந்த மனதுடன் பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். விவசாயிகள் எழுப்பியுள்ள அச்சங்கள் அனைத்துக்கும் இன்றைய கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்படும் என்றும் வேளாண் துறை அமைச்சர் திரு கைலாஷ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் இதன் பின்னர் தில்லியில் விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்வார்கள் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தில்லியில் விவசாயிகள் மேற்கொண்டு வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழகத்தில் திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலத்தில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் பங்கேற்றார். எருமபாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சர்வதேச தன்னார்வலர்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் விடுத்துள்ள செய்தியில், இயற்கை பேரிடர் உள்ளிட்ட பல்வேறு தருணங்களில் மக்களுக்கு சேவைகளை வழங்குவதில் தன்னார்வலர்கள் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துதல் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் தன்னார்வலர்களும் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். சர்வதேச தன்னார்வலர்கள் தினத்தையொட்டி நடைபெற்ற கருத்தரங்கில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். தேசிய மாணவர் படை, நேரு யுவகேந்திரா ஆகியவை தொடர்ந்து மக்கள் சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கோவிட்-19னால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தற்போது 4,10,000 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கடந்த 136 நாட்களில் இது குறைவான அளவாகும் என்றும் சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 36,652 பேர் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டதாகவும் 42,533 பேர் குணமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் காரணமாக இந்த நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பினால் ஏற்பட்டுள்ள வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்காக சிறப்பு கடனுதவி பெறும் திட்டத்தை ஜார்க்கண்ட் தேர்வு செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதனையடுத்து இந்த முறையை தேர்வு செய்த மாநிலங்களின் பட்டியலில் ஜார்க்கண்டும் இணைந்ததாக மத்திய நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதர மாநிலங்கள் அனைத்தும் இந்த முறையை தேர்வு செய்துள்ள நிலையில் தற்போது ஜார்க்கண்டும் இதனை தேர்வு செய்திருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், மாநில அமைச்சர்கள், அஇஅதிமுக நிர்வாகிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் அக்கட்சியினர் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். ஜெயலலிதா வகுத்துக் கொடுத்த பாதையில் அஇஅதிமுக வெற்றி நடைபோட பணியாற்றுவோம் என்று உறுதியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மன்னார் வளைகுடா பகுதியில் கடந்த 33 மணி நேரமாக நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை நீடிக்கும் என்றும் சில பகுதிகளில் கனமழை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த 2 தினங்களாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. மழையினால் அதிகம் பாதிப்புக்கு உள்ளான கடலூர் மாவட்டத்தில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாவட்டத்திற்கான சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் லோ டிப்ரெஷன் காரணமாக காட்மார்கோவில், சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, புவனகிரி போன்ற பகுதிகளில் ஒரு கனமழை பெஞ்சது. கிட்டத்தட்ட 34 சென்டிமீட்டர் மழை பெஞ்ச காரணத்தினால் அங்கங்கே தண்ணி இனண்டேஷன் இருக்கின்றது. லோலைங் ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைவரையும் மக்களை சேஃபான இடங்களில் முகாமில் தங்க வச்சுட்டு அவங்களுக்கு உரிய டைம்ல சாப்பாடு மற்றும் சேஃபான குடிநீர் கொடுக்க வேண்டும். அங்கே வாட்டர் சப்ளை, சானிடேஷன் வசதிக்காக உரிய ஏற்பாடு செய்ய ஸ்டாஃப் அனுப்பப்பட்டுள்ளார்கள். நெய்வேலி 2வது சுரங்கத்தில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றுவது தொடர்பாக அதிகாரிகள் இன்று ஆலோசனையில் ஈடுபட்டனர். மழைநீரை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்த இந்த ஆலோசனையின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நாகையில் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட கரை உடைப்பு காரணமாக கீரங்குடி, மகேந்திரப்பள்ளி, சிதம்பரநாதபுரம், ஆச்சாள்புரம், பழையம்பாளையம், கொண்டல், நல்லூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் உள்ளவர்கள் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுபோல அந்த பகுதியில் சுமார் 30,000 ஏக்கர் விளைநிலங்கள், சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் கடும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். மழை வெள்ளம் அடைவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் 30க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் இடிந்து சேதம் ஏற்பட்டுள்ளது. 5,000 ஏக்கர் இளம் சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி தத்தளித்த வண்ணம் உள்ளது. மணல்மேடு அருகில் பலவாரில் உடைப்பு ஏற்பட்டு திருக்குறவல், தேனூர், வள்ளுவக்குடி, கொண்டல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் புகுந்து அந்த பகுதியும் பெரும் பாதிப்புகளாகியுள்ளது. மாவட்டத்தில் உள்ள பெரும்பான்மையான வாய்க்கால்கள், ஆறுகள் அனைத்து மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் இரு கரைகளிலும் பல இடங்களில் மணல் மூட்டைகள் கொண்டு அடுக்கியும் தகரங்களை கொண்டு தண்ணீர் உடைப்புகளை சீர் செய்வதும் என பணிகள் நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் தொடர்மழை இருந்து வருவதால் உடைப்புகளை சீர் செய்யும் பணிகளும் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. தொடர்மழையினால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களும் ஆற்றங்கரையில் வசிப்பவர்களும் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். இதுபோல மீனவர்களும் கடலுக்கு செல்லவில்லை. மாவட்டத்தில் முற்றிலும் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ். ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கடந்த 3 தினங்களாக தீவு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. ராமேஸ்வரம் பகுதியில் நேற்று பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியுள்ளன. இந்த பகுதியில் அவ்வப்போது பலத்த காற்றும் வீசி வருகின்றது. இரவு வீசிய பலத்த காற்றின் காரணமாக ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்தன. அவற்றை சரி செய்யும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக கடந்த 3 தினங்களாக ராமேஸ்வரத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் மின்சார வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் புதுரோடு பகுதியில் மழைநீர் தேங்கியதால் குடியிருப்பு பகுதிகளுக்கு நீர் புகுந்துள்ளது. இவற்றை வெளியேற்றும் பணியில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருகின்றது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அணைகள் மற்றும் ஏரிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் இன்று பார்வையிட்டார். குடிமராமத்து திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட கரியமங்கலம் ஏரி 36 ஆண்டுகளுக்கு பின்னர் நிரம்பி நீர் வெளியேற்றப்படுவதாக அமைச்சர் கூறினார். தொடர் மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. இதன் காரணமாக அணையிலிருந்து 400 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஏரிகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஏரிகளில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செம்பரம்பாக்கம் ஏரிக்கு 6000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 3000 கன அடி நீர் உபரி நீர் மதகுகள் வழியாக திறந்துவிடப்பட்டுள்ளது. காவலூர், குன்றத்தூர், நத்தம், திருநீர்மலை, திருமுடிவாக்கம், வழிநிலைமேடு உள்ளிட்ட தாழ்வான பகுதியில் வசிப்போர் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நிவர் புயல் மற்றும் மழை பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் இதில் பங்கேற்றனர். புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழு வரவுள்ள நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்றது. உள்துறை இணைச் செயலாளர் திரு அசுதோஷ் அக்னிகோத்ரி தலைமையில் 6 பேர் கொண்ட உறுப்பினர்கள் சற்று முன் சென்னை வந்து சேர்ந்தனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கணக்கில் சென்னை அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகள் மத்திய அரசு இடையான 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இதில் சுமூக தீர்வு எட்டப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடரின் போது தன்னார்வலர்கள் ஆற்றும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நிவர் புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழு இன்று சென்னை வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.